கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையாய் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த கூடுகைக்கு நான் வந்தேன். அவங்க கலைவாணி சிஸ்டர் மூலமாக தான் நான் வந்தேன். அவங்க எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் ஃப்ரெண்டு மூலமாக கலைவாணி எனக்கு கொஞ்சம் பழக்கம். அப்போ எனக்கு கலைவாணி ஃபோன் பண்ணி, அக்கா ஒரு கூடுகை ஒன்று நடக்குதுக்கா, அதில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கன்னு எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணும். ஆனால் நான் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கிற மாட்டேன். நம்ம தான் சர்ச்சுக்கு போகிறோமே, நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம், 4 மணிக்கு எழுந்திரிச்சு நம்மளாலாம் அட்டன் பண்ண முடியாது அப்படின்ட்டு நான் அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கிற மாட்டேன். ஆனாலும் எனக்கு அது அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்பதான் எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு லெஃப்ட் சைடு பயங்கரமான கை வலி இருந்துச்சு. அப்ப எனக்கு திடீர்னு அப்ப நான் கை வலியா இருக்கும்போது மறுபடியும் எனக்கு கலைவாணி ஃபோன் பண்ணுச்சு. "அக்கா ஒரு நாளைக்கு அட்டன் பண்ணி பாருங்கக்கா, நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்தேன். இந்த கூடைக்கு ஒரு 2 3 நாள் தான் எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. அந்த கை வலி இதுவரைக்கும் எனக்கு அந்த கை வலியே இல்லாம போயிருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, முதுகு வலி, பயங்கரமான வலி. முதுகு, தலை நல்லா வலிக்கும். 1 கிலோ தக்காளிய கூட வாங்கிட்டு என்னால கடையில இருந்து கொண்டு வர முடியாது. இந்த கை அப்படி வலிக்கும். பாத்திரம் கழுவ முடியாது, துணி துவைக்க முடியாது. சரியான வலியா இருந்துச்சு. அப்பதான் நாங்க போய் ஒரு ஸ்கேன் போட்டு பார்த்ததுக்கு அவங்க எலும்பு தேய்மானம்னு சொன்னாங்க. அதுல என்ட்ட காமிச்சாங்க. நம்மளுக்கு கழுத்து எலும்பு மொத்தம் 7 எலும்புல 4 எலும்பு நல்லா தேஞ்சிருந்துச்சு. அதனால அவங்க இந்த செர்விக்கல் காலர் போடணுமா, இதை போட்டிருக்கணும், மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. ஆனால் நான் கொண்டு அந்த மாத்திரை நான் ஊசி போட்டதோட சரி, மாத்திரை எதுவுமே நான் எடுத்துக்கறல. ஆண்டவர் சமூகத்துல நான் வச்சுட்டேன். ஆண்டவரே, இதை நீங்க தான் சரி பண்ணணும்ன்ட்டு நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணேன். அப்பதான் அம்மா சொன்னாங்க, இது அம்மா இனிமே நம்ம தேசத்துக்காக தான் ஜெபிக்கணும்ப்பா. அவங்களுக்கு தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது உங்களோட ஜெபம் கேட்கணும். அப்ப அம்மா சொல்லும்போது, நான் என்னோட இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நான் அக்காகிட்டயும் அம்மாகிட்டயும் நான் சொல்லல. அப்ப நானே ப்ரேயர்ல இருந்து நான் ஜெபிக்கும் போது எனக்கு ஆண்டவர் அதுல பூரண சுகம் கொடுத்தாரு. இதுவரைக்கும் நான் எந்த ஒரு மாத்திரை நான் எதுவுமே எடுத்துக்கறல. இப்ப எல்லா வேலையும் செய்யறேன். எந்த ஒரு வலி எதுவுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் ஆஸ்பத்திரியே போகல. நான் நல்லா தான் இருந்தேன். அதுக்கு பின்னாடி இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு உருவம் மாரி வீட்டுக்குள்ள வந்தது மாரி இருந்துச்சு. நான் நல்லா முழிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு உருவம் வந்துச்சு. நான் அத நல்லா பார்த்தேன். அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா, என் தலையில அப்படியே இருந்துருச்சு. என்னால கண்ணு முழிக்கவே முடியல. நான் அப்படியே அந்த இடத்துலயே படுத்துட்டேன். படுத்தோனே நான் அம்மாவுக்கு அப்பவே ஃபோன் பண்ணேன். "அம்மா, எனக்கு தலையில ஒரு பாறை மாரி இருக்குதும்மா. என்னால ஒண்ணுமே செய்ய முடியலம்மா. பைபிள் படிக்க முடியல. எதுவுமே செய்ய முடியல." அம்மா சொன்னாங்க, "இது பிசாசோட கிரியை. நீ நல்லா ஜெபம் பண்ணணும்" அப்படின்னு சொன்னாங்க.
அப்புறம் அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் நான் அக்காகிட்டயும் சொன்னேன். அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. நான் சும்மா இருக்கும்போதெல்லாம் எனக்கு எதுவுமே செய்யாது. ஆனா அந்த பிரேயருக்கு உட்கார்ந்தோனே பார்த்தீங்கன்னா, தலையில வந்து அப்படியே ஒரு குடத்த தூக்கி வச்சா எவ்வளோ வெயிட்டா இருக்குமோ, அவ்வளோ வெயிட்டா வரும். தலையெல்லாம் அப்படியே காந்த ஆரம்பிச்சுரும். ஆனாலும் அந்த பிரேயர விடாம நான் பிரேயர்ல உட்கார்ந்திருப்பேன். கண்ணே தெரியாது. கண்ணெல்லாம் அப்படியே ரத்தமாயிரும். அந்த பிரேயர் முடியும்போது கண்ணெல்லாம் செவந்துரும். அப்ப நான் அந்த பிரேயர் முடிஞ்சோனே நான் அப்படியே படுத்துட்டு நான் அழுவேன். அழுத உடனே என் மகன் என்னம்மா என்னால உட்காரவே முடியல. எனக்கு தலை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது, என் மகன் என் தலையில கைய வச்சு எனக்கு பிரேயர் பண்ணும். அப்பம்போல அந்த வலி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சரியாகும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க எனக்காக பிரேயர் பண்ணாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் சரியாகுச்சு. அப்பதான் அம்மா வந்து போன மாசம் வாக்குத்தத்தம் சிறையிருப்பை திருப்புவேன்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தம் குடுத்துருந்தாங்க. அந்த இந்த போன மாசம் 31ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு நான் எழுந்திருச்சு ஜெபம் பண்ணேன். அப்பா எனக்கு சிறையிருப்பை திருப்புவேன்னு சொல்லி எனக்கு வாக்குத்தத்தம் குடுத்துருக்கிறீங்களே ஆண்டவரே! எனக்கு நாளைக்கு 1ஆம் தேதிப்பா. எனக்கு இன்னும் அந்த வலி இருக்குதே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் நைட்டு 12 மணிக்கு எழுந்திருச்சு நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி அழுதும்போது, எனக்கு அந்த அந்த இது என்னை விட்டு போறாத நான் உணர்ந்தேன். அந்த 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 நாளு. நாள் அந்த 1ஆம் தேதிக்கு நாள் நான் அத உணர்ந்தேன். பயங்கரமான எனக்கு விடுதலை. அப்பவே நான் எங்க அம்மா, என் மகளலாம் நான் எழுப்பி சொன்னேன். அம்மா எனக்கு ஆண்டவர் வந்து விடுதலை குடுத்துட்டாரும்மா. ஆண்டவர் எனக்கு விடுதலை குடுத்துட்டாரும்மான்னு அ சொ சொல்லி எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அந்த காலையில வந்து மோகன்சி அண்ணன் வந்து ராம்நாட்டுக்கு வர்றாங்கன்னு சொல்லிட்டு, சரி அங்க பிரேயருக்கு போவோன்ட்டு, நம்ம பிரேயர முடிச்சுட்டு அவங்க 7:30 மணிக்கு எனக்கு பஸ்ஸு. சரி நான் 6:30 மணிக்கு நம்ம பிரேயர முடிச்சுட்டு, நான் குளிச்சுட்டு, இந்த ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு. அத போய் கட்டிட்டு வருவோன்ட்டு இந்த பக்கம் போனேன். இந்த பக்கம் ஒரு சுடுகாடு இருக்கு. கட்டிட்டு நான் திரும்பி நான் மட்டும் வந்துகிட்டு இருக்கும்போது, இத நெனச்சுட்டே வந்தேன். நம்மளுக்கு இவ்வளோ விடுதலை ஆண்டவர் குடுத்துட்டாரு. நம்ம இத சாட்சி சொல்லணும்னு நான் நெனச்சுக்கிட்டே நான் வந்துகிட்டு இருக்கிறேன். அந்த கரையில பின்னாடி சவுண்ட் எனக்கு அப்படியே ஒரு இளைக்குது. பயங்கரமான முசு முசுன்னு இளைக்கிற மாரி சவுண்டு. அப்ப நான் நாய் தான் நம்ம பின்னாடி வருது போல இருக்குது. சரி நம்ம இந்த பக்கம் விலகுவோம்ன்னு சொல்லிட்டு எனக்கு ரைட் சைடு தான் சவுண்ட் கேட்டுச்சு. சரி நாய் நம்ம பின்னாடி வந்து தான் இப்படி இளைக்குது. நம்ம வழி விடுவோன்ட்டு இப்படி நான் திரும்பி பார்க்குறேன். என் பின்னாடி எதுவுமே இல்ல. அப்புறம் இந்த சைடு கேட்டுச்சு. லெஃப்ட் சைடு கேட்டுச்சு. சரி இந்த பக்கம் இளைக்குதேன்ட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன். இந்த பக்கம் எதுவுமே இல்ல. அப்புறம் என்னடா நான் இப்படிதான் சவுண்ட் கேட்டுச்சுன்னு நல்லா நேரா திரும்பி பார்க்குறேன். எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்ல. காலையில 7 மணிக்கு. அதோட எனக்கு அப்படியே மேலலாம் புல்லரிச்சிருச்சு. இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில உள்ள பொல்லாத பிசாசே போ! அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முழங்கால் போட்டு நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு சங்கீதம் 91 எடுத்து படிச்சுட்டு, எனக்கு அதுலேருந்து இது ஒண்ணுமே ஆகல. கொஞ்சம் நல்லா நான் ஃப்ரீ ஆயிட்டேன். அதுலேருந்து எனக்கு ஆண்டவர் பூரண விடுதலை குடுத்தாரு. நான் வந்து முன்னாடி என்னோட சொந்த ஊர்ல இருந்தேன். சொந்த ஊர்ல இருந்துட்டு தான் கொஞ்சம் எங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால நாங்க பக்கத்து ஊருக்கு நான் பரமக்குடிங்கிற ஊருக்கு நான் வாடகை வீடு எடுத்து நான் இங்க போயிட்டேன். இங்க சொந்த வீடு இருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு இங்க நல்லா இல்லாம இருக்குது அப்படின்ட்டு நான் பரமக்குடிக்கு போனேன். பரமக்குடி போய் அங்க போய் இருக்கும்போது எனக்கு அங்க இருக்கிறதுக்கு ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு எனக்கு கவிதான்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. நான் டக்குன்னு எழுந்திருச்சு டக்குன்னு நான் முழங்கால் போட்டுட்டேன். அப்ப எனக்கு நான் சொந்த ஊர்ல வந்து ஒரு 10, 15 குடும்பம் இருந்தாங்க. அவங்க பூரா கிறிஸ்டின் குடும்பம். கிறிஸ்டினா இருந்துச்சு. எல்லாமே ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்க. அவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க திடீர்னு அந்த பைபிள் எல்லாத்தையும் என்கிட்ட அள்ளி குடுத்துட்டு, பைபிள், பாட்டு புத்தகம் எல்லாத்தையும் அள்ளி குடுத்துட்டு அவங்க வந்து விக்கிரகத்த கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் வேதனையா இருந்துச்சு. இவ்வளவு பைபிள் அள்ளி குடுத்துட்டு, இப்ப எல்லாம் சர்ச்சுக்கு வர்றவங்க. அப்ப இப்படிலாம் போயிட்டாங்களேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் அந்த அந்த சிந்தனை எனக்கு இல்ல. ஆனா நான் பரம்புக்குள்ள இருக்கும்போது எனக்கு அந்த அந்த நைட்டு அந்த ஆண்டவர் அத எனக்கு உணர்த்தினாரு. "நீ இவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு" சொல்லிட்டு, அந்த ஜனத்த கொண்டு வந்து என்ட்ட காமிச்சாரு. நான் சடனா எழுந்திருச்சு முழங்கால் போட்டு நான் அவங்களுக்காக அந்த 12 மணிக்கு நான் எழுந்திருச்சு அழுது நான் பயங்கரமா ஜெபம் பண்ணுனேன். ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் ஆண்டவர் வந்து என்னைய அம்மா அப்ப சொன்னாங்க. இந்த இந்த வசனம் குடுத்தாங்க. "உன் சிறையிருப்பை திருப்புவேன். உன்னோட தேசத்துக்கே திரும்ப அனுப்புவேன்." அப்படின்ற ஒரு இது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப ஆண்டவரே நான்லாம் அந்த ஊருக்கு போக மாட்டேன் ஆண்டவரே. ஒருவேளை இந்த வசனம் நம்மளுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரா? நான் அந்த அந்த ஊருக்குலாம் போமாட்டேன்னு சொல்லிட்டு என் மகள்ட்டயும் சொன்னேன். குட்டிம்மா இந்த இந்த வசனம் நம்மளுக்கு ஆண்டவர் குடுக்குற மாரியே இருக்கு பாருங்க. ஐயோ! அம்மா நான்லாம் அந்த ஊருக்குலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிருச்சு. அப்புறம் நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நான் அங்க போறது உங்க சித்தமா இருந்துச்சுன்னா, நான் வந்து என் மகள்ட்ட பேச மாட்டேன் ஆண்டவரே. நீங்க தான் அந்த பிள்ளைட்ட பேசணும்னு நான் ஆண்டவர்ட்ட நான் டெய்லி ஜெபம் பண்ணும்போது, அந்த பிள்ளையா சொல்லுச்சு. அம்மா நம்ம பேசாம நம்ம ஊருக்கே போயிருவோம்மா. இங்க வேண்டாமான்னு அது வாயில இருந்தே வந்துச்சு. நான் அம்மாட்ட சொன்னேன். அம்மா எனக்கு அங்க போகணும்னு எனக்கு தோணுதும்மான்னு சொன்னோனே, அம்மா சொன்னாங்க, "ஆண்டவரோட சித்தம் இருந்தா நீ அங்க கண்டிப்பா போம்மா" அப்படின்னு அம்மாவும் சொன்னாங்க. அதோட நான் இங்க வந்துட்டேன். இங்க வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன வீடு தான். அம் 21/11 அந்த வீடு. வந்தவுடனே இந்த வீட்டோட வேலைகளெல்லாம் நான் வீட்டுக்குள்ள வந்து டைல்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் வேலைகள முடிச்சேன். அப்ப நான் டெய்லி ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இந்த வீடு வந்து எனக்கு ஜெப வீடா நீங்க மாத்தி குடுக்கணும். நான் மாசம் மாசம் நான் ஜெபம் பண்ணணும். இதுல வந்து நான் பாஸ்டர கூட்டிட்டு வந்து நான் பிரேயர் நடத்தணும். அநேக பேர் என் வீட்டுக்கு வரணும்.
அப்படின்னு நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது எனக்கு நான் எங்க சர்ச்சில் நான் உன்னை சகலத்தையும் நான் புதிதாக்குவேன்னு எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. இப்போ ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொல்றாரே அப்படின்ட்டு நான் அதை சொல்லி சொல்லி நான் ஜெபம் பண்ணும்போது, நான் முன்னாடி ஒரு சின்ன செட்டு மாதிரி இருந்துச்சு. சமைப்பேன். அதை ஃபுல்லாக நான் இப்போ இடிச்சிட்டு மேலே பெருசாக செட்டு போட்டு இப்போ வந்து 28க்கு 20 வச்சு நான் வெளியில் இப்போ வீட்டுக்குள்ளே தனியாக நான் ஜெபம் பண்ணுறதுக்கு ப்ரேயர் நடக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் மாதிரி நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு அப்போ இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாக அதை நடத்தி தரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூடுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் டிவி பார்ப்போம். அது செல்லெல்லாம் சும்மா நோண்டி நோண்டி சும்மா இருக்கும்போது செல்லு நோண்டி பார்ப்பேன். மஞ்சள்லாம் நல்லா நிறைய தேய்ச்சி குளிப்பேன். அது எங்கள் சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கும் தெரியும். மஞ்சள் பூசுவேன். ஒரு நாள் வந்து எனக்கு ஆண்டவர் வந்து டிவி பார்க்கக்கூடாதுன்னு உணர்த்தினாரு. அப்போ நான் வீட்டுக்குள்ள வந்து நான் மத்தியான நேரம் என் மக வேலை விட்டு வரும்போது நான் நாடகம் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ என் மக ஒரு நாள் வந்துச்சு, என்னம்மா டிவி பார்க்கலையாம்மா, நாடகம் பார்க்கலையாம்மா அப்படின்னு சொல்லிச்சு. நான் இல்லைப்பா எனக்கு டிவிலாம் பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை. ஆண்டவர் வந்து எனக்கு உணர்த்துறாரு, டிவிலாம் பார்க்கக்கூடாதுன்னு ஆண்டவர் உணர்த்துறாரு அப்படின்னு சொன்னேன். அதோட என் மகன் வந்து நான் பார்க்கலனாலும் என் மகன் பேக்கை வச்சோடனே டிவியை தான் போடும். அப்போ நான் அது என்ன செய்யணும்னு நான் ஒன்றுமே சொல்ல, நான் பேசாமல் படுத்துட்டு இருந்தேன். என் மகன் போய் கை கால் மூஞ்சியை கழுவிட்டு வந்து சோறை போட்டுட்டு உட்காந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், என்னப்பா டிவி பார்க்கலையான்னு. இல்லைம்மா நானும் இனிமேல் டிவி பார்க்க மாட்டேம்மா அப்படின்னு அதுவாக சொல்லிச்சு. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட அதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நான் பிள்ளைகிட்ட வந்து நீ டிவி பார்க்காத செல்லு பார்க்காத நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவரே நீங்கள் தான் உணர்த்தணும்னு அந்த பிள்ளை வர்றதுக்கு முன்னாடி நான் மத்தியானம் முழங்கால் போட்டு நான் ஜெபம் பண்ணினேன். அந்த பிள்ளை அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நாங்கள் டிவியில் எந்த ஒரு சீரியலும் நாங்கள் பார்க்கறது கிடையாது. அது மாதிரி நான் என்னைக்காவது ஒரு நாள் நான் செல்லில் பார்த்தா கூட எனக்கு காலையில் அம்மா பிரேயரில் சொல்லுவாங்க, செல்லு நோண்ட மட்டும் டயம் இருக்குது, நீங்கள் வேதம் வாசிக்க மாட்டீங்களான்னு அம்மா அவங்க 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 சொல்லுவாங்க. அவங்க வேதத்து மூலமாக அவங்க சொல்லுவாங்க. அப்போ நான் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நான் ஆண்டவரே நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், அம்மா மூலமாக இதை என்னை காட்டி கொடுத்துடாதீங்க அப்படி நான் ஜெபம் பண்ணுவேன். நான் வந்து ஏன்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதை காலையில் பிரேயரில் அம்மா வசனத்து மூலமாக அவங்க பேசுவாங்க. அதனால நான் ஒவ்வொரு நாளும் வசனத்துக்கு நான் பயந்துக்கிட்டு எந்த ஒரு நாங்கள் இதுவும் பண்ண மாட்டோம். அது மாதிரி நான் மஞ்சள் தேய்ச்சி குளிக்காமல் இருக்கனால என் மகளும் மஞ்சள் தேய்க்கிறது அன்னையிலேருந்து நாங்கள் 2 பேருமே விட்டுட்டோம். டிவி செல்லு மஞ்சள் தேய்க்கிறது எதுவுமே கிடையாது. அப்புறம் ஒரு நாள் நான் மூக்குத்தி போட்டிருப்பேன். அந்த மூக்குத்தியை வந்து நாங்கள் வீட்டு பிரேயர் நம்ம பிரேயர் முடிஞ்சோன்னா வீட்டு பிரேயர் பண்ணுவோம். அப்போ இந்த வீட்டு பிரேயரில் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் அந்த மூக்குத்தியை நான் கழட்டினேன். என் மக சொல்லிச்சு, ஏம்மா கழட்டுறேன். இல்லைப்பா இது வந்து நம்மளுக்கு என்னமோ ஒரு தடங்கல் மாதிரி இருக்குது, அதனால எனக்கு மூக்குத்தி வேண்டாம். நான் கழட்டின அடுத்த செகண்ட் என் மக அது கழட்டிருச்சு. என்னப்பா அப்படின்னு சொன்னேன். அம்மா இத்தனை நாள் நான் சும்மா கழட்டினா கூட எனக்கு வராதுமா, இன்னைக்கு நான் தொட்ட உடனே கீழே விழுந்துருச்சுமா, அப்போ இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை போலம்மா அப்படின்னு அந்த பிள்ளையும் கழட்டிருச்சு. நாங்கள் 2 பேரும் கழட்டினதை பார்த்து எங்கள் அம்மா அவங்களும் நாங்கள் 3 பேருமே கழட்டி எங்கள் உண்டியலில் கொண்டு போய் நாங்கள் 3 பேரும் அந்த மூக்குத்தியை போட்டுட்டோம். அவ்வளோ ஆசீர்வாதம் நிறைய இந்த கூடுகைக்கு வந்த பின்னாடி ஆண்டவர் எங்களுக்கு நிறைய எங்களை நேசிக்கிறாரு. இந்த கூடுகை ஒருவேளை எனக்கு இல்லாமல் இருந்தால் நான் எந்த நிலைமையில இருந்திருப்பேங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒரு சின்ன சின்ன ஜெபத்துக்கும் அவ்வளோ பதில் கொடுக்குறாரு ஆண்டவர். எங்களை எதனால இவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலப்பான்னு நான் டெய்லி நான் ஜெபம் பண்றேன். அது மாதிரி எங்க வீட்டுக்காரர் நானும் ஒரு 15 வருஷம் இருக்கும். நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சுனா அவங்க அவங்க அம்மா வீட்டில் இருப்பாரு, நான் எங்கள் வீட்டில் இருப்பேன். நானும் என் மகளும் என் பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை செய்வார். ஆனால் ஃபோனில் பேசுவோம் வைப்போம், ஆனால் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டார். எங்கே ஒரு விஷயத்துக்கு போனாலும் 2 பேரும் அங்கே விசேஷக்காரவங்க வீட்டில் பேசுவோம், அவ்வளவுதான். கூடைக்கு இருந்த பின்னாடி அம்மா சொல்லுவாங்க, ஃபேமிலியோட தான் வரணும், ஃபேமிலியோட தான் வரணும்னு சொல்லும்போது நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே ஃபேமிலியோட வந்தால் தான் கூடைக்கு வரணும் அம்மா பேசுகிறாங்க. ஆண்டவரே அம்மா சொல்கிறாங்களே, ஆண்டவரே எனக்கு வந்து என் ஃபேமிலியை நீங்கள் சேர்த்து வைக்கணும், என் வீட்டுக்கு வரணும்னு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காலை பிரேயர் நான் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து கதவை தட்டினார். அப்போ யாருங்க எடுத்து, கவிதா கதவை திறன்னு. இப்போலாம் அவர் திருப்பூரில் இருக்கிறாரு. திருப்பூரில் வந்தோடனே நேராக எங்கள் வீட்டுக்கு தான் வருவார். முன்னாடி நான் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டார், பேச மாட்டார். இப்போலாம் அவரே ஃபோன் பண்ணி என்ன செய்றீங்க, எது செய்றீங்க, நான் தீபாவளிக்கெல்லாம் நேரா நம்ம வீட்டுக்கு தான் வருவேன் அப்படின்ட்டு அவரே இப்போ சொல்றாரு. வீட்டு வேலை என்ன நடக்குதோ அந்த வேலையை பூரா பாருங்க, நான் அதுக்குள்ள நானும் வந்துடுறேன், நானும் காசு கொண்டு வரேன், நீங்க வீட்டு வேலையை பாருங்கன்னு இப்போ அவ்வளோ சந்தோஷமா அவர் பேசுறாரு. என் மக சொல்லுவான், அம்மா அப்பா நீங்க வந்தோடனே ஞானஸ்தானம் எடுக்கணும்ப்பா அப்படின்னு. எனக்கு ஆண்டவரெல்லாம் பிடிக்கும்டா, நான் அதை முன்னாடி நீங்க வந்து இப்போ ஜெபம் பண்ணுங்க, என்னை அவர் ஆண்டவர் அழைக்கும் போது நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்றாப்புல. இப்போ ஃபோன்ல வந்து அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. இந்த வீட்டு வேலையை நான் செஞ்சு முடிக்கணும். ஆண்டவர் அதுக்கு எனக்கு துணை செய்யணும். அதுபோல இப்ப போன வாரம் வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து பிரேயர்ல அட்டன் பண்ணுங்க. அப்போ ஒரு பிள்ளை பூஜான்னு ஒரு பிள்ளை 10th படிக்குது. அந்த பிள்ளைக்காக நான் பிரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த பிள்ளை வந்து எப்பவுமே இப்போ பீரியட்ஸ் வந்து ஒரு 6 மாசம் 5 மாசம் கழிச்சு கழிச்சு தான் டாக்டர்கிட்ட போனா மட்டும்தான் அந்த பீரியட்ஸ் அந்த பிள்ளை எடுக்கும், இல்லைன்னா எடுக்காது. அது வராது. போய் 4000 5000 அவங்க செலவு பண்ணுவாங்க. போய் மாத்திரை சாப்பிட்டா மட்டும்தான் வரும்.
இப்ப நான் இங்க வந்த பின்னாடி அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லிச்சு, அத்தை எனக்கு பீரியட்ஸ் ஆகி 5 மாசம் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே, சரிப்பா நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்க பிரியாக்காட்ட நாங்க சொல்லி அன்னைக்கு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது அப்புறம் அந்த பிரேயர் முடிஞ்சோன்னா நாங்களும் வீட்டு பிரேயர் நடத்துவோம். அப்ப நான் ஆண்டவர்ட்ட ஆண்டவரே நீங்க சொன்ன தேசத்துக்கு நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க செய்ய போற முதல் அற்புதம் இதுவா இருக்கணும் ஆண்டவரே. எல்லாரோட கண்ணுகள் காணணும் ஆண்டவரே. அந்த பிள்ளை எப்பவுமே ஆஸ்பத்திரிக்கு போனா மட்டும்தான் எடுக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த அற்புதத்தை நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு நாங்க தினமும் ஜெபம் பண்ணோம். இப்ப நேத்து காலையில வந்து அந்த பிள்ளை வந்து என்கிட்ட வந்து அத்தை நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன்னு சொல்லுச்சு. அதனால ஆண்டவர் இவ்வளவு அற்புதம் செய்யறாரு. மாத்திரை எதுவுமே சாப்பிடாம நேத்து ஆயிட்டேன்னு அதுவா வந்து நைட்டு என்கிட்ட சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆண்டவர் ஏன் நம்மளை இப்படி நேசிக்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு நானா நினைச்சுக்கிட்டு, அப்புறம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா உபவாச கூட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப அம்மா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து செல்ல ஆன் பண்ணி சட்டை போட்டிருந்தேன். எங்க வீட்டுக்காரர் சட்டை போட்டு அந்த சோப்புல வந்து அந்த செல்ல வச்சுட்டு நான் அதை கேட்டுக்கிட்டே வீட்டு வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப நான் கல்லு தூக்கி தூக்கி நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப ஒரு எல்லா கல்லையும் தூக்கி கொடுத்துட்டேன். கீழே ஒரு கல்லு என்னால தூக்க முடியல. அந்த கல்லு மேல நின்றுக்கிட்டு இப்படி விரல் 5 விரலையும் உள்ள விட்டேன். அது கல்லு வந்து எடுக்க முடியல என்னையால. சரி இந்த கல்ல தூக்க முடியலன்னு அந்த கல்லுல தான் நின்று அவ்வளவு கல்லு தூக்கி தூக்கி நான் கொடுத்தேன். ஆனா சோப்புல பிரேயர் கேட்டுட்டு இருக்கும்போது கல்ல தூக்கி தூக்கி கொடுத்துட்டு அந்த கல்லை என்னால நகட்டவே முடியல. சரி தூக்க முடியலன்னு நான் அந்த பக்கம் போயிட்டேன். அந்த பக்கம் போய் கொஞ்ச நேரத்துல நான் அந்த கல்லை எடுக்க முடியாம இருக்கும். ஆனா அந்த சைடு போய் நிக்கிறேன். இன்னொரு பிள்ளை வந்து அந்த கல்லை இப்படி தூக்கி இருக்கு. அந்த அந்த கல்லுக்குள்ள பார்த்தீங்கன்னா சரியான நல்ல பாம்பு. பெருசு. பாம்பு, தேளு 2ம் உள்ள இருந்திருக்கு. அது மேல தான் நான் அவ்வளவு நேரம் நான் நின்றுருக்கிறேன். எனக்கு தெரியல. பாம்பு, தேளு அத இப்படி தூக்கணும்னு ஐயோ! பாம்புன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அப்படி பார்த்தா நான் வந்து பார்க்குறேன் அவ்வளோ பெரிய பாம்பு. எல்லாரும் சொல்றாங்க, "கவிதா இவ்வளவு நேரம் அங்க தான் நின்னுட்டு இருந்தா." நான் சொன்னேன், "இவன் நின்னுட்டு தான் இருந்தேன். ஆனா நான் ஆண்டவர் என் கூடயே இருக்கிறாரு. நான் பிரேயர் அம்மா நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் என் கூடயே இருக்கிறாரு. அதனால எனக்கு எதுவுமே நடக்காதுன்ட்டு." எனக்கு அப்ப கூட ஒரு பயம் இல்ல. ஏன்னா நான் பிரேயர் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். பிரேயர் நடந்துட்டு இருக்குன்ட்டு எனக்கு பயம் இல்ல. அத பார்த்தும் கூட. ஆனா அவ்வளோ பெரிய பாம்பு. சரியான பாம்பு. வாழை பிளாக் கல்லு கீழ 2 பாம்பு, தேளு 2ம் கிடக்கு. அப்பதான் என் மகன் சொல்லுச்சு, "அம்மா ஆண்டவர் வசனம் இருக்குல்லம்மா. நம்ம பாம்பையும், தேளையும் மிதிக்கக்கூடிய சக்திய உனக்கு ஆண்டவர் குடுத்துருக்கிறாரும்மா." அந்த இடத்துல என் மகன் சொல்லுச்சு. இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து என்னைய அற்புதமா என்னைய காப்பாத்தியிருக்கிறாரு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நான் கொடான கொடி நன்றி நான் செலுத்திக்கிறேன். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் சாட்சியை பாதுகாத்துக் கொள்வாராக.